சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. ஐயப்ப சுவாமியின் மகிமை பாகம் 82 சொல்றோம் பாருங்க. அரியண்ண வீட்டுக்கு எப்படி முருகப்பெருமான் எப்படி போனார் பார்த்தீங்களா? அப்படியே எதிர்பார்க்கல. ஆனா பகவான் தன் பக்திக்கு இணங்கி தன் பக்தனோட வீட்டுக்கு எப்படி சென்றார் பாருங்க. முருகப்பெருமான் சாதாரண விஷயமா? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அவர் அண்ணன் அபிஷேகம் பண்ணின்னு இருக்கார். அவர் முருகருடைய மனதை குளிர வச்சு அவர் குலத்தையே வாழ வச்சு இருக்கிறார் முருகப்பெருமான். என்ன ஒரு அதிசயம் பாருங்க. அது பகவானை சொல்லறதுக்கு வார்த்தையே இல்லை. முருகப்பெருமான சொல்ல வார்த்தைகள் இல்லை. அவரு அதான் சொல்றேனே, அன்புக்கு அன்பே வடிவமா சிவமான மகன். அவங்க எல்லாமே நெற்றிக்கல்ல பிறந்த தெய்வம் தானே முருகப்பெருமான். 6 முகம் 6 தாமரை மலர்களால் பிறந்த தெய்வம் அல்ல. அப்படிப்பட்ட முருகப்பெருமான் வீட்டுக்கு வர்றதுலாம் சாதாரண விஷயமா? அப்ப அவனுடைய அருள் முழுமையாக பெற்றிருக்க வேண்டும். அவனுடைய அருள் முழுமையாக இருப்பவனுக்கு மட்டுமே அந்த பாசத்தை உணர்ந்து பகவான் செல்கிறான் அவர் வீட்டுக்கு. என்ன ஒரு மகிமையை பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன். வாராகி அம்மனை பற்றி சொல்லத்துக்கு வார்த்தைகள் இல்லை. நான்லாம் அந்த அம்மா எங்கள் வீட்டுக்கு வருவாங்களான்னு நான்லாம் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாருமே ஒரு காலத்தில் இப்போ இன்னைக்கு எப்படி முருகப்பெருமானை கும்பிட்ற மாதிரி ஒரு காலத்தில் வாராகி அம்மனை எல்லாருமே கும்பிட்டாங்க. அப்போ கும்பிடும் போது எல்லா விக்கிரமும் நம்ம வீட்டில் வந்துடுச்சு, வாராகி அம்மனை தவிர. அப்போ வாராகி அம்மனை எதிர்பார்க்கவே இல்லை அம்மா நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்ட்டு. அப்போ ஐயப்பன் மீது நான் கொண்ட பக்தியால் அந்த வாராகி அம்மனை உள்ள வந்துட்டாங்க. வாராகி அம்மன் என்ன சொல்றது? வாராகி அம்மன் வராங்க 10 கைகளோட. அம்மா 12 கைகளோட பகவான் வராங்க. அம்மா வாராகி அம்மா வந்து அந்த அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ற பாக்கியத்தை கொடுக்குறாங்க வாராகி அம்மன். அந்த தெய்வத்தை நான் நினைச்சு கூட பார்த்ததில்லை. அந்த உண்மையான பக்திக்கு வாராகி அம்மன் வராங்க, வந்து ஆசீர்வாதம் செய்கிறாங்க. என்ன ஆசீர்வாதம் செய்து டெய்லி அந்த அம்மாவோட அபிஷேகம் பண்ண பாக்கியத்தை வாராகி அம்மன் கொடுக்குறாங்க. அப்ப இறைவன் மீது நான் எவ்வளவு பக்தி கொண்டிருந்தால் இறைவன் வந்து ஆசீர்வாதம் செய்கிறார் என்றால் பாருங்க. அதான் சொல்றேன், எல்லா புகழும் ஐயப்பன் ஒருவனுக்கு தான் சொல்லுவேன். எல்லா கடவுளும் இன்னைக்கு என்ன ஆசீர்வாதம் பண்றாங்கன்னா அந்த ஆசீர்வாதத்துக்கு மெயின் காரணமே ஐயப்பன் தான். நான் ஐயப்பன் பக்தனாக இல்லை என்றால் இன்னைக்கு எல்லாருடைய கடவுளோட ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்காது. ஏன்னா ஐயப்பனுடைய முழுமையாக நான் ஒப்படைக்கப்பட்டேன். அதான் சொல்லுவேன் நான், ஜெயமங்கலம் நித்திய சுபமங்கலம். என் குல தெய்வம் சித்தி புத்தி விநாயக பெருமானுக்கு ஜெயமங்கலம் என்னுவேன். அவரே என் குல தெய்வம் தான். ஏன்னா விநாயகரையும் ஐயப்பனா தான் பார்க்கிறேன். முருகப்பெருமானையும் என் குல தெய்வம் வள்ளி தேவயானை முருகப்பெருமானுக்கு ஜெயமங்கலம் நித்திய சுபமங்கலம்னு சொல்லுவேன். ஏன்னா அவரு என் குல தெய்வம் தான், அவரு ஐயப்பன் தான். ஐயப்பனுடைய அவதாரங்கள் தான். கடவுள் ஒருவனே, கடவுள் ஒருவனால் அவருடைய அவதாரங்கள் தான் பல. விநாயகனா, முருகனா, சிவனா, பெருமாளா, மகாலட்சுமியா, சரஸ்வதி தேவியா, ஆதிபராசக்தியா, என்ன சொல்லுவேன் நான்? கடவுளுடைய மகிமையை சொல்ல வார்த்தைகள் இல்லை. அப்புறம் இன்னொரு அதிசயம் ஒன்று நடந்திருக்கு, சொல்கிறேன் பாருங்க. வாராகி அம்மன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி நான் ட்ரைனிங் பண்ணுற அவங்க நம்மளை சிஸ்டராக வந்தாங்க. அவங்க ட்ரைனிங் பண்ணுற வீட்டுக்கு வாராகி அம்மன் எப்படி போகிறாங்க பாருங்க. அந்த கதையை நாளைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. சுவாமியே சரணமையப்பா. ஓம் ஸ்ரீ பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாவ மகா சாஸ்திரே தும்யம் நமோ நமக. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே